Broccoli Pulao எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி. முதல்ல நம்ம 1/2 கப் அளவுக்கு பால், லைட்டு சூடாக இருக்க பாலில் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம கலந்து அப்படியே வச்சுருவோம். நான் ஒரு ப்ரொக்கோலியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸை சேர்த்துப்போம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து அது பொரிஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஃபஸ்ட்டு எண்ணெயில் நீங்கள் புதினாவும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கும் போது நமக்கு புலாவ் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இது ஹோல் பிரியாணிக்குமே ஸ்பைசஸ். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துப்போம். நமக்கு பிரியாணி அளவுக்கு ரொம்ப நேரம் வதக்கணுன்றது கிடையாது, ஜஸ்ட் நமக்கு வெங்காயம் கலர் மாறினாலே போதும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு, அதாவது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நம்ம வெங்காயத்தோடு கலந்து விட்டுருவோம். தயிர் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் தயிர் கரெக்டாக இருக்கும். நம்ம புளிப்புக்கு தக்காளி சேர்க்கலை, அதற்காக தயிர் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் நல்லா அந்த ரிச் ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ நம்ம ப்ரொக்கோலியை சேர்த்துப்போம். நீங்கள் ப்ரொக்கோலியை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுப்போமோ அது போல் ப்ரொக்கோலியை போட்டு எடுங்க. அப்போ தான் அதில் இருக்க பூச்செல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ மெதுவாக கலந்து விடுங்க. ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கிறதால உடைய சான்சஸ் நிறைய இருக்கும், அதனால் மெதுவாக கிளறுங்க. விசில் முறைன்றதால, அதாவது 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 1.5 கப்பு எடுத்துருக்கிறதால 3 கப்பு தண்ணீர் சேர்க்கிறேன். 2.5 கப்பு தண்ணியும் 1/2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்க்கணுன்றது கிடையாது, இருந்தால் சேருங்க, இல்லைனா வெறும் பால் மட்டும் அப்படியே சேருங்க. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சிங்கன்னா நமக்கு புலாவ் நல்லா உதிரியாக கரெக்டாக வரும். விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புலாவ். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்சுனா அது புலாவ் தாங்க. நம்ம அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு மீதியெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே போதும், குயிக்காக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது கூட ஒரு எக் ஃப்ரை இல்லைனா ஒரு குருமா, ஏதாவது ஒரு கிரேவி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக லஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக நீளமாக அரிசி நமக்கு கிடச்சிருக்கு. ப்ரொக்கோலிக்குனே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும், அது புலாவ் கூட பயங்கர பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.